அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 மார்ச் மாசம் நடந்து முடிஞ்ச அந்த 12th எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து 8ஆம் தேதி மே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து சில பேருக்கு நல்லபடியா ரிசல்ட்ஸ் குடுத்திருந்தாலும், சில பேருக்கு நான் எழுதின அளவுக்கு மார்க் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்திலேயே மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அத வந்து போக்குறதுக்காக சில ஆப்ஷன்ஸ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கு. அது என்னதுன்னா, நம்மளோட எழுதின மார்க்ஸ வந்து திருப்பியும் நம்ம எழுதின ஆன்சர் ஷீட்ஸ வந்து ஜெராக்ஸ் எடுத்து குடுப்பாங்க. அத நீங்க வெரிஃபை பண்ணி, ஓவர்வியூ பண்ணி மார்க்ஸ் ஏதாவது விட்டுருக்காங்களா? டோட்டல் கால்குலேஷன்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா? பிளஸ் அத ரீவேல்யூவேஷன் பண்றதுக்கான மெத்தட்ஸ் என்னது? அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் எல்லாமே நம்ம இந்த அ வீடியோல பார்க்க போறோம். சில பேருக்கு என்னன்னா, ரீவேல்யூவேஷன் பண்ணா நான் எடுத்த மார்க்குமே போயிடுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிலர் வந்து பதட்டத்துல இருப்பீங்க. ஸோ அதுக்கான மொத்த தகவல்களையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட சென்டர்ஸ் எங்க இருக்கு, உங்களுக்கு நியர்பை அப்ளை பண்ணி அது எந்த இடத்துல போய் வாங்கணும் அப்படின்ற மொத்த தகவல்களுமே நான் இந்த வீடியோல பதிவிடுறேன். ஸோ இந்த பிடிஎஃப்லயே இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மதிப்பெண் பட்டியல்ல பதிவிறக்கம் செய்யறது. அதாவது இப்ப நீங்க எழுதிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். அந்த ரிசல்ட்டோட காப்பியை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். அதாவது ப்ரொவிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வச்சு தான் நீங்க காலேஜ் அப்ளை பண்ண முடியும். அந்த காலேஜ்ல கேட்கிற மார்க் ஷீட்ஸ் எல்லாமே இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் தான். சப்போஸ் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல்ல போயிட்டு 12/5 அதாவது 12ஆம் தேதி மே மாசம் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல போயிட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல்ல போயிட்டு உங்க ஹெட் மாஸ்டரோட சீல் அண்ட் சைன், அதாவது ஸ்கூலோட சீல் அண்ட் சைன் போட்டு குடுப்பாங்க. அதுதான் ஒரிஜினல் காப்பி டில் நீங்க ஒரிஜினலா மார்க் ஷீட் வாங்குற வரைக்கும். இப்போ ஒரு ப்ரொவிஷனல் அப்படின்றது ஒரு 3 மாசம் வரைக்கும் நீங்க அது வேலிடிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும். ஆஃப்டர் தட் நீங்க அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட் குடுத்த உடனே காலேஜ்ல சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அது வரைக்கும் நீங்க அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் தான் அப்ளை பண்ணி வாங்கணும். அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வாங்குறதுக்கு 12ஆம் தேதி நீங்க உங்க ஸ்கூல்ல போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அவங்க சீல் அண்ட் சைன் பண்ணி அட்டஸ்ட் பண்ணி குடுப்பாங்க. சப்போஸ் ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தா. இதுவே பிரைவேட்டா எழுதின மாணவர்கள் வந்து நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு நம்ம ரிசல்ட் பார்த்தோம்ல அந்த மாதிரியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பம் செய்யறது. நீங்க எழுதின ஆன்சர் ஷீட்டை வந்து ஆன்சர் ஸ்கிரிப்டை செக் பண்ணி பார்க்கறதுக்கு, நீங்க எழுதின வரைக்கும் மார்க் உங்களுக்கு கிடைக்கல, அந்த மார்க்ல நீங்க சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா நீங்க வந்து அந்த காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து வாங்கி பார்க்கலாம். அவங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுப்பாங்க. நீங்க எழுதின ஆன்சர் ஷீட்டை ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதை நீங்க டோட்டல் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் பார்க்கலாம். அதோட சேர்த்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா எழுதி ஆன்சர் தப்பா போட்டிருக்காங்க, மார்க் கொடுக்கல அப்படின்றதுக்காகவும் நீங்க ரீஎவல்யூஷன் பண்ணலாம். அந்த ரீஎவல்யூஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கி ஆகணும். அது எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில இருந்து காலை 11 மணி முதல் 17ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அந்த குறிப்பிட்ட டைம்ல 4 நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஸ்கூல்லயே போயிட்டு பதிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லயுமே வந்து சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். அந்த சென்டர்ஸ்லயே போயிட்டு நீங்க ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட காசு கட்டி அந்த ஆன்சர் ஷீட்ஸை வாங்கிக்கலாம் அப்ளை பண்ணி. ஓகேங்களா? ஸோ அந்த ஆன்சர் ஷீட் பாத்தீங்கன்னா மொத்தமா 275 ரூபாய் ஒரு பேப்பருக்கு வாங்குறாங்க. சில பேர் வந்து சென்டம் மார்க் எடுத்திருப்பீங்க, அவங்களோட பேப்பரை வந்து நினைவூட்டலுக்காக ஒரு மெமரிஸ்க்காக நீங்க காசு கொடுத்து வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பேப்பர் வந்து ஒரு மெமரியா ஸ்டோர் ஆகும். நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. நானுமே அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து மார்க் கொடுத்து அந்த என்னோட ஆன்சர் ஷீட்டை பார்த்தீங்கன்னா நான் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சில பேர் மெமரிஸ்க்காகவும் ஃபுல் சென்டம் எடுத்த பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க பே பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பிக்காக. ஸோ அதுக்கப்புறம் விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மட்டுமே பின்னர் மறுகூட்டல் மறுமதிப்பீடு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும். ஸோ ரீவேல்யூஷன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கினா மட்டும்தான் ரீவேல்யூஷன் போட முடியும். அதர்வைஸ் ரீவேல்யூஷன் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்திருக்காங்க. இதுக்கான மொத்த தகவல்கள் இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. அதோட அப்ளிகேஷனுமே வந்து இந்த இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன், இப்போ காலேஜ் சம்பந்தமா இன்ஃபர்மேஷன், அட்மிஷன் சம்பந்தமா இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் கீழே கொடுத்துருக்கிற நம்பர், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணி தெரியப்படுத்துங்க. காலேஜ் அப்ளை பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்க சென்னையில இருக்கிறீங்க, சென்னையில இருக்கிற காலேஜஸ் நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ப்ராசஸுமே வந்து நம்ம அகாடமியில பண்ணி தரோம். அதுக்கான பேசிக் சார்ஜஸ் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க அது சம்பந்தமா தகவல் வேணும்னு தெரியணும்னா நீங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது கவுன்சிலிங் குரூப் சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, நான் ஃபியூச்சர்ல என்ன ஆக போறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை, எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். ஸோ ஒவ்வொரு நாட்களுக்கு கழிச்சு ஒவ்வொரு நாட்கள்லையுமே வந்து இந்த குரூப்ஸ் எடுத்தா, அதாவது நீங்க 12th ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பீங்க, சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பீங்க, இன்ஜினியரிங் டிகிரி தவிர ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வேற என்னென்ன கோர்சஸ்ல அவைலபிலிட்டி இருக்கு, எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த தகவலையுமே நம்ம சேனல்ல பதிவிட போறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் சென்னை சார்ந்த மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா
அதை வந்து அந்த குரூப்ஸை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த பயனுள்ள தகவல்களை நம்ம சேனல்ல பதிவிடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதோட சேர்த்து நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்ல சார்ந்த மாணவர்கள் வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றதும் நான் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல பதிவிடுறேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.